हाय फ्रेंड्स वेलकम टू निमदुस किचन फ्रेंड्स इनकी वीडियोला इडली दोसे की और सूपराना चटनी रेसिपी தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இது செய்யறதுக்கு panல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இது கூடவே 6-7 பல் பூண்டு 6-7 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த அளவு 3 பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதில் வரமிளகாயும் சேர்த்து செய்யலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க 2 கைப்பிடி அளவு புதினாவையும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி இலை பார்த்திங்கன்னா நான் தண்டோடு எடுத்து வச்சுருக்கேன் இந்த தண்டோடவே வந்து நம்ம பிச்சுட்டு சேர்த்துக்கலாம் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் இந்த சட்னிக்கு ஜீரகத்தையும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அதனோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இப்போது புதினாவும் மல்லியும் நல்லா வதங்கி வரட்டுங்க ரொம்ப அதிகமாக வதங்க வேண்டியதில்லை அதனோட இலைகள் நல்லா சுருங்கி வந்தாவே போதும் இந்த அளவுக்கு வந்ததும் இது கூட வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி புளியை வந்து நல்லா பிச்சு போட்டு வதக்கும் போது நமக்கு சட்னி வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பச்சை வாசனையெல்லாம் இருக்காது பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ வதங்கினதும் இது கூட வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாங்க இந்த சட்னிக்கு வந்து வேர்க்கடலை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இப்போ வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம் இப்போ ஆறுனதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிடலாங்க மாற்றிட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம் சட்னி ரொம்பவும் கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது அதனால் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் சட்னியோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு வரமிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதில் சேர்த்துடலாங்க சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் புதினா மல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்னும் 2 இட்லி எக்ஸ்ட்ராவாக கேட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சட்னி ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ